இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கேஷ்யூ போர்ட், தமிழ்நாடு முந்திரி வாரியத்தின் தலைமையகம் எங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட்ஜெட் 2025-26ல அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு தான் இந்த தமிழ்நாடு முந்திரி வாரியம் அப்படிங்கிறது. ஸோ இந்த தமிழ்நாடு முந்திரி வாரியம் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்க போகுது அப்படின்னா நமக்கு கடலூர் மாவட்டத்துல இருக்க போகுது. சரியா, கடலூர் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது, வேர்ல்டு ஸ்டார்ட் அப் சம்மிட் வில் பி ஹெல்ட் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இட் வில் பி ஆர்கனைஸ்டு பை தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன். உலக ஸ்டார்ட் அப் உச்சி மாநாடு நமக்கு கோயம்புத்தூர்ல தமிழக அரசாங்கம் நடத்த இருக்காங்க. அதை யார் ஆர்கனைஸ் பண்ண போறாங்கன்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன், டான்சிம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. ஓகேவா, எப்போ நடக்க போகுதுன்னா அக்டோபர் மாசம் நடக்க போகுது. சரியா, போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தி ஃபர்ஸ்ட் விமன் பிஎம் ஆஃப் நேபாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுசீலா கார்கி அப்படிங்கிறவங்க தான் நேபாளத்தினுடைய முதல் பெண் பிரதமராக வந்திருக்கிறாங்க. சரியா, அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் அட்டல் இனோவேஷன் சென்டர் இஸ் செட்டப் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட அட்டல் இனோவேஷன் சென்டரை வெளிநாட்டுல செட்டப் பண்ணியிருக்காங்க. அது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐஐடி டெல்லி இருக்கு இல்லையா, ஐஐடி டெல்லியோட அபுதாபி கேம்பஸ்ல செட்டப் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த ஐஐடி டான்சானியா சாரி ஐஐடி மெட்ராஸ் இருக்காங்க இல்லையா, ஐஐடி மெட்ராஸ் வந்து டான்சானியா அப்படிங்கிற நாட்டிலையும் கண்டி அப்படிங்கிற இலங்கையோடைய சிட்டி கண்டிலையும் வந்து ஐஐடி மெட்ராஸோட கேம்பஸ் வந்து இருக்கு. சரியா, சோ இது நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டையும். ஆனா அட்டல் இன்னோவேஷன் சென்டர் எங்க வந்திருக்குன்னா ஐஐடி டெல்லியோட அபுதாபி கேம்பஸ்ல வந்திருக்கு. சரியா, லாஸ்டா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி, சர்வதேச ஜனநாயக தினம் வந்து செப்டம்பர் 15. சரியா, இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.